அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன், சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களது கருத்துக்கு மற்றவர்களிடமிருந்து வரவேற்பு இருக்குது. பண வரத்து இருக்குது. எதிர்ப்புகள் விலகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையக்கூடியதாகவும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாகும். அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியிருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குழந்தைகளுடைய நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். புதிய நண்பர்களின் சேர்க்கை அவரால் உதவி உண்டாகும். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உற்சாகமாக காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். கவலை நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் மேன்மையாக இருக்கும், சில இடங்களில் உங்களுக்கு சவாலாக கூட இருக்கலாம். உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் லாபம் சற்று மிதமாக இருக்குது. புதிய முதலீடுகளில் நீங்கள் இருங்க. ஏற்றமான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லப்படுது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் பொறுப்பான ஒரு சூழ்நிலை உருவாகும். வேலை உயர்வு, சம்பள மாற்றம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லாபம் அதிகரித்து நிம்மதி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. புதிய தொழில் முதலீடுகளில் நீங்கள் திட்டமிட்டு செய்யலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிள்ளைகளால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மனத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்காக வருமானத்தை நீங்கள் அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வெகுமதியை நீங்கள் அடைவீங்க. சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. புதிய முதலீடுகளை செய்ய வேண்டும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். குரு 2ல் இருப்பதால் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் பண பரிவர்த்தனைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தொழிலை புத்திசாலித்தனமாக நீங்கள் விரிவு செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் முழுவதுமே தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றிற்கான தேவையான பண வரவை அதிகரிக்க வேண்டும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். வாகனங்களில் செல்லும் போதும் புதுப்பிக்கும் போதும் உங்களுடைய பணியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. பயணம் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பெரியோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. உற்றார் உறவினர்கள் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அளவில்லாத முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் நினைத்தபடி எல்லா காரியங்களுமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். அரசு மூலம் வர வேண்டிய அனைத்து பண நிலுவைகள் அதிகரிக்கும். பலத்த சிபாரிசுகள் மூலம் உங்களுக்கு கிடைத்து விடலாம்.
குடும்பத்தாருக்கிடையே கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிக தனவரவு உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுடைய செல்வாக்கு மிக்கவர்கள் புதிய நட்பால் உங்களுடைய எதிர்காலம் ஒளிர் மிகுந்ததாக கூடியதாகவும் இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு தாராளமாக இருக்குது. மகிழ்ச்சி பொங்க விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொண்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். வீட்டில் திருமணம் போன்ற மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். விருந்தினர்களுடைய வருகை ஆனந்தம் அளித்தாலுமே செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலாளர்கள் சிறு வேலைக்கு கூட கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய சுறுசுறுப்பு மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க. அரசு பணியாளர்கள் சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணி மாற்றங்கள் ஏற்படலாம். இதனால் காரணமாக உங்களுடைய குடும்பத்தை விட்டு வெகு தூரம் செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்குது. உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக கூட உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலும் உங்களது செயலுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய மனதில் தைரியம் உண்டாகும். மிருகசீரிஷம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்வ சேர்க்கை உண்டாக்கக்கூடியதாகவும் எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் நீங்கள் செய்வீங்க. புத்தி சாதுரியம் வாக்குவன்மையும் அதிகரிக்கக்கூடியதாகவும் முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். தனாதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் உங்களுடைய பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. தாராளமான பண வரவு உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மற்றவர்கள் உதவிக்கரம் நீட்டக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். செலவுகள் அதிகமாக புதிய கடன்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எல்லாம். தீய குணம் உள்ளவர்கள் மூலம் உங்களுக்கு பயம் ஏற்படும். எனவே இத்தகைய நபரிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. புதிய முதலீடுகளால் உங்களுடைய தொழிலில் ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் அந்த பயணத்தில் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு பல நல்ல தகவல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். காரிய வெற்றி உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. இரும்பு அழகு சாதனம் கட்டுமான தொழில் என அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு. எதிர்பாராத லாபம் உண்டு. தனியார் துறை ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். பணியிட சிக்கல் அகலக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. ரியல் எஸ்டேட் துறையில் புதிய முதலீடுகள் மூலமும் ஷேர் மார்க்கெட்டில் புதிய நிறுவனங்களின் பங்குகள் மூலமாகவும் உங்களுக்கு லாபம் உண்டு. பள்ளி கல்லூரி மாணவர் உற்சாகமாக படிப்பில் ஈடுபடுவாங்க. மின்சாரம் நெருப்பு எந்திரம் ஆகியவற்றில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடன் பிறந்தவர் ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகளுக்கு பரிசளித்து நீங்கள் மனம் மகிழ செய்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நல்ல ஒரு தகவல்கள் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.